நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் நாம் நவகோள்களில் மிக மிக முக்கியமானவர்கள் குருவும் சுக்கிரனும். தேவகுரு அசுரகுரு, தேவகுரு குரு, அசுரகுரு சுக்கிரன். இந்த எபிசோடில் நம்ம சுக்கிரனை பற்றி நம்ம பேச போகிறோம். சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவன் வாழ்வாங்கு வாழ்க்கை வாழ்வான், சுகபோக வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும். சுக்கிரன் என்பது பணம், பொருள், லக்ஸுரி லைஃபுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், உல்லாசமான வாழ்க்கை, சந்தோஷமாக இருப்பது, சுகபோகங்களை அனுபவிப்பது. சுக்கிரன் அதாவது குருவுக்கு தனகாரகன்னு சொன்னால் அந்த சுக்கிரனுக்கு சுகபோக காரகன்னு சொல்லலாம். எப்போவுமே இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கிரனும் ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் 3 கட்டத்துக்குள்ளவே இவங்க சஞ்சாரம் செய்வாங்க. ஒன்றா ஒரே கட்டத்தில் இருக்கலாம், இல்லை முன்பின் இருக்கலாம். அதனால் இவங்க எப்போ இந்த சுக்கிரன் வக்ரம் அடைகிறாருன்னு பஞ்சாங்கத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கிரன் ஒருவருடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா அவர் கலைஞராவான், கவிஞனாவான், இசை கலைஞனாவான், ஏன் சிங்கர்ஸாக கூட வர முடியும். இல்லறம் இனிக்கும் சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான். சுக்கிரன் தான் ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே சுக்கிரன் தான். அவர் நல்லா இருப்பாரா, சுகபோக வாழ்க்கை இருக்குமா, அவருக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஏற்படுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறது பறைசாற்றுவது சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை ஒரு வறண்ட வாழ்க்கையாக, காணல் நீராகத்தான் அவருடைய வாழ்க்கை அமையும். சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் ஆட்சி உச்சம் பெற்றால் அவங்க ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க. எப்பவும் தன்னை அழகுபடுத்தி கொள்வதில் மும்முரமாக இருப்பார்கள், அல்லது கவர்ச்சியாக இருப்பார்கள். இல்லை, எப்பொழுதுமே தன்னை இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகம் இருக்கும். இந்த மூஞ்சில் அழுக்கு வடிகிறது, எண்ணெய் வடிகிறதுலாம் இல்லாமல் எப்பவும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருப்பாங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம், அதாவது ஆட்சி உச்சம் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அழகு கொஞ்சம் சிதைஞ்சாலும் அதை உடனடியாக சரிபார்த்து கொள்வார்கள். இந்த சுக்கிரனுடைய அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமி. ஆக்சுவலாக சுக்கிர பகவானுக்கு ஒரு கண் உடையவர் தான் சுக்கிர பகவான் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் ஒருவருடைய திருமண வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது சுக்கிரன் தான். அதாவது குரு பலன் இருந்தால் திருமணம் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் சுக்கிரனுடைய சஞ்சார நிலை நல்லா இருக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆணுக்கு சுக்கிர தசை அற்புதம் சொல்லுவாங்க, இஃப் கண்டிஷன்ஸ் அப்ளை. அவர் ஆட்சி உச்சமாக இருக்கார். ஏன் பெண்ணுக்கும் சுக்கிர தசை நல்லா இருக்கும், ஆதிபத்தியம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால், பெண்ணாக இருந்தாலும் இந்த சுக்கிர தசை ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் வக்ரம் அடைவது என்பது ஒரு 42 நாள்லேருந்து ஒரு 52 நாள் வரைக்கும் சுமாராக வக்ரம் அடைவார் சுக்கிரன். இப்போ இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 42 நாள் வக்ரம் அடைகிறார். இந்த சுக்கிரன் இருக்கும் இடம் இப்பொழுது சிம்மத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சுக்கிரன், அதாவது வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வது. அவன் வக்ரம் அடைஞ்சிருக்காயா அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரம்னா அவன் ஏடாகடம் பண்ணுறாயா அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சால் அது தன்னுடைய இயல்பான பலனை செய்யாமல் மாறுபட்ட பலனை தரும் அப்படின்றது தான் ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. இப்பொழுது சிம்மத்தில் இருக்கும் சுக்கிர பகவான்
வக்ரமடைந்து சில நேரத்தில் கிரகங்கள் பின்னோக்கி பின் ராசிக்கு செல்லும், இல்லது அதே ராசியில் அடைவதும் இயல்பு. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்மத்தில் இருந்து கடகம் வரை சென்று வக்ரமடைந்து கடகம் வரை சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார். இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடி 13ஆம் தேதி வக்ரமடைகிறார். வருகின்ற ஆவணி மாதம் 25ஆம் தேதி வக்ர நிவர்த்தி வருகிறார். சுமார் 42 நாட்கள் வக்ரகதியில் பலன்களை தர இருக்கிறார். சுக்கிரன் வக்ரம் பெற்றதால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை தருவார் என்பது இப்பொழுது பார்க்க போகிறோம். சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா சுக்கிரனை வச்சு இன்றைக்கி நிறைய ஏகப்பட்ட சுக்கிரன் நல்ல ஒரு நிலையில் இருந்தால் அவங்க ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், நாடக கலைஞர், இப்போ சினிமா கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, ஈவன் சிங்கர்ஸாக இருக்கலாம், இல்லை மியூசிக் நிலையில் இருக்கலாம், இதில் அழகு நிலையங்கள் வச்சுருக்கலாம். இப்படி வீட்டை அலங்காரம் செய்பவர்கள், வீட்டுக்கு அலங்கார பொருட்களை விற்பனை செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருப்பாங்க. சில பேர் சுக்கிரன் நல்லா இருந்தால் அப்படி சொல்லலாம். ட்ரெஸ் மெட்டீரியல் விற்பாங்க, ட்ரெஸ்ஸு அதாவது ஆடை அலங்கார கடைகள் வைத்திருப்பார்கள், அதாவது துணிக்கடை வச்சுருப்பாங்க, அழகு நிலையங்கள் வைத்திருப்பார்கள். இப்போது ஒரு சிலர் வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்கிறவங்க மாடுலர் கிச்சன் கூட பண்ணுறாங்க. ஸோ இப்படி சுக்கிரனாலேயே சுக்கிரன் தான் அழகுக்கு அதிபதி, கலைக்கு அதிபதியாக இருக்கிறதால சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்ததுன்னா அவருக்கு அழகாகவும் கலை நயமாகவும் அவருக்கு சிந்தனை செல்லும், அவருடைய செயல் வடிவமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த சுக்கிர பகவான் இந்த சிம்மத்தில் இருந்து வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய, அதாவது உங்களுக்கு ஆடி மாதம் முழுவதும் சிம்மத்தில் வக்ரத்தில் இருக்கிறார். ஆவணி பிறந்து கடக ராசிக்கு பின்னோக்கி சென்று சஞ்சாரம் செய்கிறார், வக்ர நிலையில் இருக்கிறார். இப்போது 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை இந்த கிரகம் வழங்கப் போகிறது அப்படின்னு பார்ப்போம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் சரியில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணம் கூட தள்ளி போகும், திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணமும் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது சுக்கிரன் சரியில்லைன்னா. சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா அவர் ஸ்ரீலோலன், காமத்தில் ரொம்ப அதிகமாக ஈடுபடக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரனுடைய காரகத்தன்மை சுக்கிரம் வக்ரம் பெற்றால் சுக்கிரனுடைய காரகத்தன்மை சரியாக கிடைக்காது, அவ்வளோதான். சுக்கிரன் பொறுத்தவரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு நல்லா அழகாக வீடு வாங்குவாங்க, கார் வசதி வச்சுப்பாங்க, ரொம்ப லக்ஸூரி லைஃப் நல்லா வாழ்வாங்க, ஒரு டிசிப்ளினாக ரொம்ப அழகாக லக்ஸூரி வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். அதே சுக்கிரன் வலிமை இழந்து இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கூட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும், அந்த லௌகிக விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இப்படிலாம் கூட இந்த சுக்கிரன் வாழ்க்கையை ஒரு பர்சனல் லைஃப், அந்தரங்க வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு நிலையை கூட வரும். அதாவது வக்ரம் பெற்ற சுக்கிரன் தரும் பலன்களை நம்ம பார்க்கலாம் வாங்க, ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. இந்த சுக்கிர பகவான் ஆடி 13ஆம் தேதி வக்ரம் ஆரம்பிக்கிறார், ஆவணி 25 வரைக்கும் 42 நாள் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு சுக்கிர பகவான் வக்ரம் பெறுவதால் ஏற்பட போகும் பலன்கள் மைனஸா ப்ளஸ்ஸா நியூட்ரலா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், ஏற்கனவே சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி, ஒரு கேந்திராதிபதி, இன்னொரு கேந்திரம் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 10ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் வக்ரம் அடைகிறாருன்னா 9ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போது ஆவணி 1ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரன் வக்ரம் அடைகிறார்னு சொன்னால் அப்போ 9ஆம் வீட்டு வேலையை செய்வார். ஓரளவுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், மற்றபடி
இந்த சுக்கிரன் ஆதிக்கம் தான் நமங்க ரொம்ப மெயின். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வாய்ப்புகள் யோக பாக்கியமாக கிடைக்கக்கூடிய நிலை சிறப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்தது கிடைக்கும், எதிர்பார்க்காததும் கிடைக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவி, ஸ்ட்ரெயிட்டாக மனைவின்னே சொல்லிடலாம். மனைவி மூலம் நல்ல ஒரு ஆதரவு, ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் இல்லையா? 10ல் இருந்து வக்ரம் பெற்றால் 9ஆம் வீட்டு பலனை செய்வார்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ பாக்கியமாக கிடைக்கும். அதாவது சினிமா கலைஞர்கள், தொலைக்காட்சி கலைஞர்கள், டெக்னீஷியன்கள், எழுத்தாளர்கள், டைரக்டர்கள், ஆடிட்டர்கள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் சின்ன திரையாகட்டும், பெரிய திரையாகட்டும், அதில் வேலை பார்க்கக்கூடிய ஃபைனான்சியர் உள்பட அத்தனை பேர்களுக்கும் பார்த்திங்கன்னா யோகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆவணி 1ஆம் தேதிக்கு மேலே கடகத்தில் இருக்கிறார். கடகம் என்பது உங்களுக்கு 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துலேருந்து வக்ரம் அடைகிறாருன்னா அப்போ 8ஆம் இடத்துக்கு போயிடுறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு முதல் 20 நாள் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் அடுத்த 20 நாள் சுக்கிர பகவான் நல்ல பலனை தர மாட்டார். 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் இந்த திடுத்துப்புன்னு ஏதாவது காசு வர வேண்டிய இடத்துலேருந்து காசு வரும். பழைய பாக்கி நிலுவையில் இருக்கிறவங்க கொண்டாந்து கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸு கிளைம் பண்ணி இருக்கிறவங்களுக்கு வரும். அதாவது மறைமுகமான காசு. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கலைங்க, இதெல்லாம் டெட்லைன், அது வராதுன்னு நினச்சேன், அதை கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஒன்றா இருக்கலாம் ஒழிய மற்றபடி உங்களுக்கு அங்கேருந்து பார்வை பலன் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்தை பார்க்குறதால ஓரளவுக்கு லட்சுமி கடாட்சம் இருக்கும், நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்து பலனை செய்வதால் 8ஆம் இடம் சரியில்லாத இடம் விருச்சிகத்துக்கு. அப்போ 8ஆம் இடம் 9ல் தான் இருக்கார், அவர் முன்வீட்டு பலனை செய்வார் அப்படின்னும் போது இந்த ஆவணி மாதம் முழுவதும் இந்த முதல் 20 நாள் நல்லா இருந்தால் அடுத்து 20 நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். வாய்ப்பு உங்களுக்கே வரும், திடீர்னு பார்த்தா உங்கள் வாய்ப்பு கை நழுவி வேற ஒருத்தருக்கு போகும். இது சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சொற்பொழிவாளர்களாகட்டும், டான்ஸ் மாஸ்டர், டான்ஸு, சினிமா சம்பந்தப்பட்ட எந்த தொழில் பண்ணாலும் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ரொம்ப எச்சரிக்கை. முதல் 20 நாள் நல்லாயிருக்கும் விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வக்ரம் அடைவது. கடைசி 20 நாள் கொஞ்சம் நெகட்டிவான பலனை தான் தரும். இப்போது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பிறந்த ஜாதகத்தில், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரம் அப்படின்னு போட்டிருக்குன்னு வைங்க, அது எந்த வீட்டில் வேணாலும் போய் உக்காட்டும். 12 கட்டத்தில் வக்ரம் சுக்கிரன் போட்டு ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. வக்ரம் அப்படின்னு சொன்னாலே டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யோகமான பலன்களை. அப்போ இவர் அதாவது கோச்சார ரீதியிலையும் வக்ரம், பிறப்பு ஜாதகத்துலேயும் வக்ரம்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு டபுள் பாசிட்டிவாக இருக்கும். திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா கொண்டாந்து உச்சாணி கொம்பில் போய் உட்கார வைக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீங்க. யோகம் அதாவது விபரீத ராஜயோகம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சுக்கிர பகவான் நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவார் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரமாக இருந்தால். மற்றபடி சுக்கிரன் அழகு, கலைநயம், சுக்கிரன் தான் எல்லாத்துக்கும் அதிபதி. அப்போ சுக்கிரன் சார்ந்த தொழில் பண்ண யார், இப்போ பானை செய்பவர் இருக்கார் இல்லையா, குயவர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க கூட பார்த்திங்கன்னு சொன்னால் சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்தால் தான் அந்த மண்பானை கூட செய்ய முடியும். அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு ஓரளவுக்கு இந்த சுக்கிர வக்ரம் பெறுவதால் ஒரு நன்மையான பலன்களை பெறுவீர்கள் என்று சொல்லலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.